நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். வீக்லி வைஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதன் வரிசையில் இது வந்து பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1 and 2. பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் நம்ம ஒரு 29% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 24% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. முதல்ல ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு டிசம்பர் 1லேருந்து இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது டிசம்பர் 28. ஸோ இந்த 28 நாளில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டுக்கு நம்ம போகலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு $43 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50. அந்த டிபாசிட் அண்ட் வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு $360 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்னென்னா பை மிஸ்டேக்காக ஆக்சுவலாக வேறு ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறது பதில் மாற்றி நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக அடுத்த 1 ஹவர்லேயே அதை வித்ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், 16ஆம் தேதி நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன், 16ஆம் தேதி நான் வித்ட்ரா போட்டிருப்பேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து இந்த எல்லா ட்ரேடிங்குமே வந்து பாருங்கள் 0.01 லாட் சைஸ் தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு 5600 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். சரி, அடுத்து ஒரு 4 ட்ரேடிங் வந்து ஒரு 3 ட்ரேடிங் நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். மீதி எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய கான்செப்ட் வந்து என்னென்னா, ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி நம்ம ட்ரேடிங் பண்ணணும். மந்த்லி 100% ரிட்டர்ன் பர் மந்த் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் 86% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக 95%க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து இந்த வாரத்தில் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஒரு சிறிய தவறுனால எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் கண்டிப்பாகவே வரலை. அது ஏன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து மந்த்லி, சரிங்களா? இன்னும் 2 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. இந்த 2 ட்ரேடிங் டேஸில் ஒரு 14% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா 100% நம்மளுடைய சேலஞ்ச் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. சரி, அடுத்து இந்த வாரத்தோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கஸ்டம் பீரியட் நான் போகிறேன். ஸோ டிசம்பர் 23லேருந்து 27 ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ 27 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். அடுத்து டன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வாரத்தில் வந்து பாருங்கள் $14.3 நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு $32 நான் வித்ட்ராவும் போட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு சிறிய செலவு இருந்ததுனால அதை நான் வித்ட்ரா போட்டேன். ஒரு $31 அதை வந்து லாஸ் அப்படின்னு நினச்சிக்காங்க, வித்ட்ரா போட்டிருக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே கடைசியாக இருக்குது பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ ஆக்சுவலாக 9 ட்ரேடிங் பண்ணியிருக்கிறேன் இந்த வாரத்தில். 9 ட்ரேடிங்கில் 2 ட்ரேடிங் வந்து நான் லாஸ் புக் பண்ணியிருக்கிறேன். மீதி 7 ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ $14 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். $50 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ $50 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட 28% நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும், கரெக்டுங்களா? ஸோ ஓவராலாக நம்ம 86% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் படி தான். ஸோ கரன்சி பேரும் வந்து பாருங்கள், ஸோ வெவ்வேறு கரன்சி பேரில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஈரோ USDயில், USD JPY, AUD CADல, GBP USDயில், CAD JPYயில். ஸோ ஒவ்வொரு எங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அங்கே நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஆக்சுவலாக பை மிஸ்டேக்காக நான் ஒரு 10% வந்து எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வரல அப்படின்னு சொன்னல. அது வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு 3 ட்ரேடிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நம்ம குரூப்பில் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். ஒரு 3 ட்ரேடிங்கை மிஸ் பண்ணிவிட்டு அந்த 3 ட்ரேடிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் ஆக்சுவலாக கொடுத்தாப்புல. ஸோ ஒரு ட்ரேடிங் வந்து என்னென்னா என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாப்புல. ஸோ அதனால் என்னென்னா என்னால் கரெக்டான ட்ரேடிங் பண்ண முடியல. 2 வந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணிவிட்டு டைமிங் கொடுத்தான். ஸோ நான் ஒரு 20% இல்லை ஒரு 30% ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ அங்கே நம்ம பை பண்ணிக்கலாம், ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் சேர்ந்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த ஸ்ப்ரெட்டு லெவலில், ஸ்ப்ரெட்டுன்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 20 பாயிண்ட்டோ இல்லை 30 பாயிண்ட்டோ கரன்சி பேரை பொறுத்து அது வந்து மாறும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரெட் லெவலில் வந்துட்டு ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆகிட்டு மேலே போய் நம்மளை டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3மே வந்து ப்ராஃபிட்டை ரீச் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 95%க்கு மேலே நம்மளுடைய ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து $43ங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு $47 மேலே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, பரவாயில்ல. மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்காக மார்க்கெட் ரன் ஆகாது. ஸோ நாம் தான் மார்க்கெட் போகிற திசையிலே நாம் பயணித்து நம்ம ப்ராஃபிட் நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டும் ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஜனவரி 2024 வந்து பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஸோ நீங்கள் தேவையாக இருக்கிற வீடியோ நீங்கள் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 64 ட்ரேடிங் கொடுத்துருப்பாப்பில். ஸோ 7300 பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க ஜனவரியில். ஸோ அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பேக் டெஸ்டிங் வீடியோவும் போட்டே வரேன், சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும்
அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ஆவரேஜிங் எட்ஜிங் இதெல்லாம் பண்ணவே மாட்டோம். உசிரே போனாலும் ஆவரேஜிங் பண்ண மாட்டோம், எட்ஜிங் பண்ண மாட்டோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம புக் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் 86% நான் ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க நண்பர்களே. ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.